இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன வெறும் சப்பாத்தி மட்டும் பண்ணியிருக்கீங்க, ஈஸியாக தான் இருக்குது, பட் அதுக்கு சைட் டிஷ் இல்லை, சப்ஜி எதுவும் எப்படி பண்ணுறது, அதெல்லாமும் ஏதாவது ஈஸி மெத்தட் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஒரு பேஸ் மட்டும் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் நிறைய குக்கரி சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இருக்குது. இப்போது யூடியூப் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த டிஷ்ஷை திறந்தாலும் எந்த டிஷ்ஷை சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ரேர் டிஷ்ஷஸ் கூட இப்போ வந்து எப்படி பண்ணுறது, இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி, அந்த இன்க்ரீடியன்ஸையே எப்படி பண்ணுறதுன்ற அளவுக்கு ரொம்பவே இப்போது அட்வான்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காக இப்போ வந்து அதை ஒரு பியூரிஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நினச்ச நேரத்தில் ஒரு சப்ஜி பண்ணிடலாம். சப்பாத்தியும் உங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் சப்ஜியும் ஒரு 15-20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சுன்னா, ஸோ டோட்டலாக 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் ஒரு மீல், ஒரு டின்னர் மீல் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஜியோட இது ரெசிபி அண்ட் சப்ஜி ரெசிபிலாம் பார்க்க போகிறது இல்லைங்க, ஜஸ்ட் பேஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுங்கிறத பார்க்குறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பேஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இன்றைக்கி. மற்றதெல்லாம் வந்து அது நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. சன்னா இல்லைனா நான் சொன்ன மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மட்டும் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கணும் அரைக்கும் போது. மற்றதுக்கெல்லாம் இது மட்டுமே போகும். இது என்னென்னு நான் சொல்லிடுறேன். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ தாங்க முக்கியம். மற்றது நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புதினாவும் நான் வந்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி அப்புறம் போடுறதுனா போடலாம், இல்லை கசூரி மேத்தி வச்சுருக்கேன், அது மட்டும் போட்டால் கூட போகும். அப்புறம் கசூரி மேத்தி, இது 3 வந்து கறி லீவ்ஸ் இதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜி எவரெஸ்ட்டில் சப்ஜி மசாலான்னு இருக்கும் அது. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ரெண்டுத்தையும் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் அரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நான் இப்போ சொல்கிறதே வந்து டைம் சேவிங்காக தான். ஸோ அதனால் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அந்த பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் வந்து எல்லாத்துக்குமே இதே பேஸ் தாங்க. இதுக்காக நீங்கள் குக்கரி சேனல்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம், இதே பேஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து ஒரு பேஸாக ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து கடாயில் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம். நல்லா இந்த மாதிரி கலக்குங்க. இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா போடுங்க. நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள்லாம் ஆப்ஷன். சப்போஸ் இதுலேயே வந்துடும் கொஞ்சம், எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நான் போடுறேன். உப்பு பார்த்தீங்கன்னா நான் எந்த ரெசிபிலையும் உப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது மேண்டட்ரி, எல்லா இதுக்கும் வரும். அது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்து லாஸ்ட்டாக ரெசிபி முடிஞ்சு இது பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. எப்பயுமே அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஒன்று ஒன்றா போடலாம். எல்லாம் புதினா எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுடலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாம் சேர்ந்தே குக் ஆகிடும். அப்புறம் கருவேப்பிலை,
இப்போ கசூரி மேத்தி அது போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். முதல்ல லைட்டாக வதங்கிட்டாலே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சில்லி பவுடர், அதுக்கப்புறம் அந்த சப்ஜி பவுடர் சொன்னேன் இல்லையா அது, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே குக் ஆகிடுச்சுங்க. இப்போது இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 5 minutes 10 minutesல நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதையும் நான் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் இல்லையா, தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சிடலாம். ஓகேவா? அரைச்சிட்டு எப்படி வந்து பேஸ்ட் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி பேஸாக யூஸ் பண்ணுறோங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இங்கே இருக்குது, பேஸோட பேஸ்ட் இருக்குது, சப்ஜி பேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை, கேப்சிகம், அப்புறம் வந்து பீன்ஸ், அப்புறம் கேரட்டை வந்து வேக வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து வேக வச்சு உப்பு போட்டு வச்சுருக்கேன். வேறு எதுவுமே போடல, அது மட்டும்தான் போட்டு இருக்கேன். இப்போ வந்து அப்படியே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கடாய் வெஜிடபிள் மாதிரி ஒரு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் இந்த பேஸ் எல்லாம் சேர்ந்து இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாங்க. நிஜமாக நீங்கள் காய்கறிலாம் கட் பண்ணி இது எதுவும் பெருசாக காய்கறி இல்லை அப்படின்னா வெறும் கேரட் மட்டும் கூட போட்டு இந்த பேஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் நிஜமாக. அண்ட் ஈஸியும் கூட. இது வந்து ஒரு 2 minutes or 5 minutes வெந்தால் கூட போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நல்லா வெந்து அரைச்சது தான். ஸோ இதோட பைண்ட் ஆகணும். அதுக்கு மட்டும் ஒரு 5 minutes வேணால் வேக விடுங்க. இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 minutes மூடி வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. அப்போ கூட கசூரி மேத்தி போட்டுன்னா போட்டுக்கலாம். நான் ஏன் முன்னாடியே போட்டேன்னா வந்து பசங்களுக்கெலாம் வந்து வாயில் மாட்டுச்சுன்னா பிடிக்கல, அதனால தான். ஸோ இப்போது சப்ஜி ரெடி. ஸோ இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். யார் வேணால் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த பேஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.